Hey friends, hi, hello, வணக்கம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட். ஏன் அப்படின்னா என்விரான்மெண்ட் பற்றின கேள்விகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் அதை டீக்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அண்ட் இதை நம்ம சரி பண்ணணும்ல. சரி பண்ணுறதுக்கு தான் வழி தேக்கல, அட்லீஸ்ட் கேள்வி அதாவது கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை அழகாக படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அத்தனை கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. ஜியாகிரபி எல்லாமே குறைச்சிட்டாங்க, அல்ல தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு போய் என்விரான்மெண்ட்ல இருந்து மட்டுமே கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தான் நம்ம இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண போகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் பார்க்க போகும். எதுக்கு அப்படின்னா நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ அப்படின்னா என்னென்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும், பட் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஸோ எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலுமே நம்ம பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா வந்து இதுதான். அதோட டெஃபினேஷனாக இருக்கட்டும், இல்லை அதோட ஒர்க்கிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஸோ தனித்தனியாக அப்படின்னா என்ன அண்ட் அதோட டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நேஷனல் பார்க் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ரிசர்வ்ட் ஏரியா தான். ஆக்சுவலி 3மே ரிசர்வ்ட் ஏரியா தான். ஸோ இந்த ரிசர்வ்ட் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷன், அதே மாதிரி வந்துட்டு நேச்சுரல் பியூட்டி, வைல்ட் லைஃப் எல்லாத்தையுமே பாதுகாத்து வைப்பாங்க. எதில்? நேஷனல் பார்க்கில் நேச்சுரல் பியூட்டியையும் நேச்சுரல் வெஜிடேஷனையும் பாதுகாக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதோட பவுண்டரிஸை வந்துட்டு லெஜிஸ்லேஷன் மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேயா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்குக்கு. வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிறதும் ரிசர்வ்ட் ஏரியா தான். பட் இங்கே மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோடைய பவுண்டரிஸ் வந்துட்டு லெஜிஸ்லேஷன் மூலியமாலாம் கிடையாது, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இதான் பவுண்டரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ். பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது செம்ம இம்பார்ட்டன்ட்டு. அதாவது இங்கே வந்துட்டு மல்டி பர்பஸ்க்காக இது ப்ரொடெக்ஷன் நடக்கும். அங்கே உள்ள எத்னிக் குரூப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அங்கே உள்ள அந்த டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு எக்கோசிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஏரியாவை தான் பயோடைவர்சிட்டி பிளேஸ் அப்படின்னு, அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே? ஸோ இது வந்து பேசிக் திங். அண்ட் இதையுமே வந்துட்டு பவுண்டரிஸ் எல்லாம் லெஜிஸ்லேஷன் மூலியமா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேப்பா, கேட்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. மூணுத்துக்கும் இப்போ நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி ஒரு குட்டி விஷயம் தான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த நேஷனல் பார்க்கில் வந்து ஜஸ்ட் நேச்சர் ரிலேட்டட் ரிசோர்ஸஸ் எல்லாம் மட்டுமே பாதுகாக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேஷனல் பார்க்கை யார் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டே இதுதான்ப்பா இவ்வளோதான்ப்பா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டோட்டலாக இந்தியாவில் வந்துட்டு 100+ நேஷனல் பார்க் இருக்குது. எக்ஸாக்ட்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சில இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா போதும். ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அண்ட் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்குள்ள சில நேஷனல் பார்க்ஸ் அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை பொறுத்து வரும்போது கிட்டத்தட்ட 500+ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. ஸோ சாங்சுரிஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியாதா? 500 இருக்கா இந்தியாவிலையா அப்படின்னு தானே தோணுது. ஸோ உங்களுக்கே தெரியாது. அப்போ அது கண்டிப்பாக லா வழியாக வரல. ஸோ ஜஸ்ட் அது வாய்வழி வார்த்தையாக இருக்குது. பட் அங்கேயும் ப்ரிசர்வேஷன் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் இருக்குது. அது என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இது இருக்குது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ் ஆகும்போது இந்தியாவிலே மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இருக்கு. இது என்ன இருக்கு, எங்க இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தகவா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை நம்ம இதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஓகே, பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் மொத்தமே 18 தானே இருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு 18 இந்த 100 இதுக்கெல்லாம் பவுண்டரி செட் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ கவர்மெண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஓகேப்பா. அடுத்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா இந்த சாங்சுரிஸ்ல வந்துட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த நேஷனல் பார்க்ல ஸ்ட்ரிக்டா அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து டூரிசத்தை அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் சில எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக ஆட்களை விடுவாங்களே தவிர மற்றபடி அலோவ் பண்ண மாட்டாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ல வந்துட்டு வித் அ செக் சில விஷயங்கள் அலோடு, சில விஷயங்கள் நாட் அலோடு, அந்த மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் போவேன்னா உங்களுக்கு பேசிக்காக இதுல இருந்து எங்கெங்க கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா எதுக்கு எது அப்படின்னு தோணும். அண்ட் நமக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்கை விட அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஒரு குட்டி ரிவர்ஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா நேஷனல் பார்க் வந்து கொஞ்சம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை விட இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஒரே இடத்துல நேஷனல் பார்க்கும் இருக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் இருக்கலாம், பயோஸ்பியர் ரிசர்வும் இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து இருக்கலாம். ஸோ அதனால எதுனாலும் எங்கனாலும் வரலாம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்கு, எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கவுண்ட்டுன்னு தேவையில்லை. பட் ஸ்டேட் வைஸாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அவ்வளோ டைம் இல்லைனாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் என்ன இருக்கு அப்படின்னு மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் மொத்தம் 18 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த மேட்ச் தான் ஃபாலோயிங்க, இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது எந்த ஸ்டேட்ல வருது, இல்லைன்னா எந்த இடத்துல வருது, இந்த இடத்துல எந்த ஸ்பீஷீஸை
ரொம்ப பாதுகாக்கிறாங்க, இந்த மாதிரியான எல்லா கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. படித்தாலே நான் கம்ப்ளீட்டாக படித்து முடிப்பேன் அதெல்லாம் தாண்டி நிறைய படிங்க. அண்ட் அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷனை நோக்கி போகணும். பர்ஃபெக்ஷன் முக்கியம், பட் அதை தாண்டி இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி doubts, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel link கீழே description இருக்கும். Please do join over there. Thank you.